பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வேலூர் கோட்டை மைதானத்தில் 10 நாட்கள் நடைபெறும் புத்தக திருவிழா தொடங்கியது. வரும் 7ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் 60 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் 50 லட்சம் புத்தகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் நாள்தோறும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உள்துறை அலுவலக பணிகளை செய்து வரும் ராஜா வழக்கம் போல் கோவிலில் பணிகளை முடித்துவிட்டு பெரும்பாக்கம் சாலையில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது மர்ம நபர் ஒருவர் பலமாக தாக்கியதில் கை, கால், தோள்பட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூரில் இருதயத்தை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் ஜெயம் பள்ளியின் சார்பில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மேயர் சுஜாதா ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் 1500 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு 10 கிலோமீட்டர் தூரம் மாரத்தான் ஓடினர். இறுதியாக வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் பம்பல் விசுவாசபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் பிரியாணி கடையில் எலக்ட்ரீஷியன் மணிகண்டன் மின் இணைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது திடீரென மணிகண்டனுக்கு மின்சாரம் தாக்கியதால் அவரை காப்பாற்ற பிரியாணி மாஸ்டர் பார்த்திபன் சென்றுள்ளார். இதனால் இருவரும் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு சிறுவர்களுக்கான சைக்கிள் போட்டி நடைபெற்றது. ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் கொடியசைத்து தொடக்கி வைத்த இந்த போட்டியில் வெற்றி பெற்ற சிறுவர்களுக்கு ரொக்கத்தொகை பரிசாக வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்ட விளையாட்டு பிரிவு மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மாவட்ட அளவிலான மிதிவண்டி போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டியை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் மற்றும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் ஆகியோர் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கத்தொகை பரிசாக வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ விழா சிறப்பாக நடைபெற்று வரும் நிலையில் புரட்டாசி 2ஆம் சனிக்கிழமையொட்டி பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அறிவுசார் திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் 2வது நாளில் ஒரே நேரத்தில் 175 ட்ரோன் கேமராக்களை பறக்கவிட்டு அந்த வெளிச்சத்தில் பல்வேறு உருவங்களையும் வடிவங்களையும் செய்து அசத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் போடப்பாறை மலை மீது அமைந்துள்ள ஸ்ரீ வெங்கடேச ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சுவாமி கோவிலில் புரட்டாசி மாத 2வது சனிக்கிழமை சிறப்பு பூஜை விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.